ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பூனையை செல்லப்பிராணியாக வளர்ப்பதில் உள்ள நிறை குறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. வீட்டில் எலி தொல்லைகளும் கரப்பான், பூரான், பல்லி போன்ற பூச்சி தொல்லைகளிலிருந்து விடுபட வாய்ப்புள்ளது என்பது அதன் நிறைகள். குறையெனில் பூனை வீடு முழுக்க வலம் வரும் என்பதால் அதில் உடலில் உள்ள ரோமங்கள் பொதுவாகவே எல்லா இடங்களிலும் உதிர்ந்து விழ வாய்ப்புள்ளது. அது நமக்கு தெரியாமல் உணவு மூலம் நமது வயிற்றுக்குள் சென்றால் உடல் உபாதைகள் தோன்றலாம். பூனை மட்டுமல்ல, நாய் போன்ற செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது முக்கியமாக நமக்கு வருவது ஆஸ்துமா. இதற்கான சாத்தியம் பல மடங்கு அதிகரிக்கும். நாய், பூனை மற்றும் செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது சில எச்சரிக்கைகளை நாம் கடைபிடித்தால் ஒழிய ஆஸ்துமாவை கட்டுப்படுத்த முடியாது. வளர்ப்பு பிராணிகள் உடலில் இருந்து உதிரும் செல்கள், ரோமம், உமிழ்நீர், சிறுநீர், மலக்கழிவு ஆகியவை காற்றில் கலந்து நாசி, சருமம் அலர்ஜியை ஏற்படுத்தும். பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாத அளவிலேயே இவை உள்ளன. எனவே வீட்டில் அவைகள் ஒட்டிக்கொள்ளும். உடைகள், ஜன்னல், திரைசீலைகள், சோபா செட்டுகள், படுக்கை விரிப்புகள், தலையணைகள், மிதியடிகள், கழிவறை உபகரணங்கள், கைப்பிடிகள் போன்றவற்றில் பல வாரங்களுக்கு வசிக்கும். அவை நம் உடலுக்கு சென்று அலர்ஜியை ஏற்படுத்தும். இவை இரத்த குழாய்களை விரிவடைய செய்து நரம்பு மூளைகளை தாக்கும். இதன் விளைவால் மூக்கு ஒழுகுவது, தும்மல், அரிப்பு, தடிப்பு, சருமம் சிவந்து வீங்குவது, ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. கடைபிடிக்க வேண்டிய எச்சரிக்கைகள். வளர்ப்பு பிராணி அலர்ஜி உள்ளவர்கள் வீட்டில் எதையும் வளர்க்காமல் இருப்பதே நல்லது. மீறி வளர்க்க ஆசைப்பட்டால் வீட்டிற்கு வெளியில் தனியாக ஒரு அறையில் வளர்த்தால் அலர்ஜி பாதிப்பிலிருந்து குறையும். வீட்டில் வளர்ப்பவர்கள் குறைந்தது படுக்கைக்கு அவை வராமல் பார்த்து கொள்வது நல்லது. பூனை, நாய், முயல், கிளி போன்றவை தொட்டு தூக்குவது, முத்தம் கொடுப்பது போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். வீட்டை சுத்தமாக பராமரிக்க வேண்டியது முக்கியம். வீட்டு சுவர்கள், ஜன்னல்கள், கிரில்கள், கர்டன்கள் அடிக்கடி சுத்தப்படுத்த வேண்டும். படுக்கை விரிப்புகள், தலையணை உறைகள் வாரம் ஒரு முறையேனும் சூடான தண்ணீரில் ஊற வைத்து அலசி சுத்தம் செய்ய வேண்டும். ஜன்னல் திரை சீலைகளை அடிக்கடி மாற்ற வேண்டும். ஹெப்பா ஃபில்டர் பொருத்தப்பட்ட வாக்கும் கிளீனர்கள் மூலம் சோஃபா, மிதியடி, படுக்கை விரிப்புகள் சுத்தப்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அலர்ஜி தொற்று நோய் தாக்குதலிலிருந்து விடுபடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.